அனைவருக்கும் வணக்கம். ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தினம் திருமண பொருத்தம் என்ற அடிப்படையில் பெண்ணுக்கு அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி, ஆணுக்கு அபிட்ட நட்சத்திரம் மகர ராசி எத்தகைய பொருத்தம் அமைங்கிறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பெண்ணுடைய நட்சத்திரம் அஸ்வினி மேசராசி, அதுக்குண்டான நாம எழுத்து சொல்லக்கூடிய பெயர் எழுத்து சோ, சே, சோ, லாங்கிறது வரும். இப்பேற்பட்டவங்க பெண் ராசிக்கு கண்டிப்பாக இந்த பெயர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆண் ராசிக்கு அபிட்ட நட்சத்திரம் மகர ராசின்னு பார்க்கும்போது கா, கி, கு, கேங்கிறது வருது. இவர்களுக்கு அதே போல் அபிட்ட நட்சத்திரம் எடுத்துக்கலாம். இது ஆண் பெண் இருபாலருக்குமே பொருந்தும். ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தும். இந்த அபிட்ட நட்சத்திரம் மகர ராசியாக இருந்தாலும் அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசியாக இருந்தாலும் பொருந்தும். ஆனால் பெண் பொருத்தம்ங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது பெண்ணுடைய நட்சத்திரம் அஸ்வினிக்கும் ஆணுடைய நட்சத்திரம் அபிட்ட நட்சத்திரம் மகர ராசிக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். ஆகவே இது கண்டிப்பாக கையாளும். இவர்களுக்கு திருமண பொருத்தம் எத்தகையதாக அமையுது, எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்ப்போம். தினப்பொருத்தம் அமையவில்லை இவர்களுக்கு. அதே போல் கணப்பொருத்தமும் அமையவில்லை. தினம் இல்லை, கணம் இல்லை. தினம் என்கிற நட்சத்திர பொருத்தம், கணங்கிறது தேவகணம், மனுஷகணம், ராட்சசகணம். அப்போ ராட்சச கணக்கும் தேவகணத்துக்கு ஒத்து வரவில்லை. அதே மாதிரி மகேந்திர பொருத்தம் அமையவில்லை. யோனி பொருத்தம் நன்றாக உள்ளது. பெண்ணுக்கு ஆண் குதிரையும் ஆணுக்கு பெண் சிங்கமாக இருப்பதால் குதிரைக்கும் சிங்கத்துக்கும் பகை இல்லாதனால் கண்டிப்பாக திருமணம் எடுத்துக்கலாம். அதே போல் ராசி பொருத்தம் உண்டு, ராசி அதிபதி பொருத்தம் உண்டு. இந்த ராசிக்கு ராசி அதிபதிங்கிறது நல்ல சனியுடைய வீடுங்கிறனால பொருந்தது. அதே மாதிரி வசிய பொருத்தம் அமையவில்லை. அதே மாதிரி ரஜு பொருத்தம் உண்டு. பெண்ணுக்கு பாத ரஜம், ஆணுக்கு சிரசு ரஜுங்கிறனால ரஜு பொருத்தம் நன்றாகவே உள்ளது. ஆகவே ரஜு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நாடி பொருத்தம் பெண்ணுக்கு பரிசுவை நாடியும் ஆணுக்கு மத்திய நாடியங்கிறனால நாடி பொருத்தம் உண்டு, வேதை பொருத்தம் உண்டு. ஆகவே வேதை பொருத்தம் உட்பட மொத்தம் 11 பொருத்தத்தில் 7 பொருத்தமே உள்ளது. ஒரே ராசியாக இருந்தாலும் சிலது ஏற்ற இருக்கொண்டு. திருவோண நட்சத்திரம் மகர ராசி பார்க்கும்போது 10 பொருத்தம் அமையும். இதே போல் அபிட்ட நட்சத்திரம் மகர ராசி அதே ராசியில் பார்க்கும்போது 7 பொருத்தமே உள்ளது. உங்கள் ஜாதகத்திலே திருமண பொருத்தத்துக்கு ஏற்றது தானா அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம். ஒரு சில மாறுதல் உட்படும். அதே மாதிரி லக்னம் அமையணும், களத்திர பாவாதிபதி அமையணும், தோஷம் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் கண்டிப்பாக திருமணத்துக்கு ஏற்ற வரன் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் குணங்கள் பார்க்கும்போது கணம் பார்க்கும்போது குணங்கள் கொஞ்சம் வேறுபடும். இது கொஞ்சம் சற்று நிதானமாக செயல்பட வேண்டியது, அது பார்க்க வேண்டும். ஆகவே மொத்தம் 11 பொருத்தத்தில் 7 பொருத்தமே உள்ளது. அதே மாதிரி லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது 1வது லக்னம், 3வது லக்னம், 5வது லக்னம், 7வது லக்னம், 9வது லக்னம், 11வது லக்னம் உத்தமம். 2வது லக்னம், 4வது லக்னம், 6வது லக்னம், 8வது லக்னம், 12வது லக்னம் மத்தியமம். அதாவது பொருந்தாது. இதிலே 4வது லக்னம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். 4வது லக்னங்கிறது கேந்திரஸ்தானம். கேந்திரஸ்தானம் பாதிப்பு உண்டாது. அதே 6, 8, 12னா மறைவு, அது செட் ஆகாது. 2வது கூட குடும்பஸ்தானம், அதுவும் கொஞ்சம் கவனமாக செய்யணும். பகை இருக்கக்கூடாது. அதே 2வது லக்னம் பகை இல்லாத லக்னமாக இருந்தால் எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். அப்போ மகர ராசி அதே மாதிரி கும்பராசியாக 2வது லக்னம் தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி கும்பராசி மகர ராசியாக அந்த லக்னம் எடுத்துக்கலாம். அப்போ ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும். ஒரே ராசி அதிபதிங்கிறனால பயம் தேவையில்லை. அதனால் கொஞ்சம் சற்று நிதானமாக உங்கள் ஜோடரை கண்டிப்பாக ஆலோசனை செய்து கொண்டு திருமணம் செய்யலாம். அது இல்லாமல் திதி சூன்யம் இருக்கக்கூடாது. அந்த திருமண காலத்தில் பெண்ணுக்கு அதாவது மேசராசிக்கு சஷ்டி திதியும் ஆணுக்கு அபிட்ட நட்சத்திரம் மகர ராசிங்கிறாங்க. மகர ராசிக்கு பிரதமை திதி, திருதிய திதி சேர்த்து வந்திருக்குது. அதே மாதிரி துவாதசி திதி, இந்த 3 திதி இவங்களுக்கு திதி சூன்யமாக இருக்கும். இந்த திதி சூன்ய காலத்தில் திருமணம் முகூர்த்தம் இருந்தால் செய்யக்கூடாது. கண்டிப்பாக அந்த சஷ்டி திதி, திருதிய திதி, துவாதசி திதியில் கண்டிப்பாக முகூர்த்தம் இருக்கும். இருப்பினும் அந்த முகூர்த்த காலத்தில் அந்த திதி இல்லாமல் இருக்கிறது
பார்த்து நீங்கள் செய்யும்போது உங்கள் ராசிக்கு சூன்யம் இல்லாமல் இருக்கும். நம்ம பிறக்கும்போது வேறு ராசி, வேறு லக்னம், வேறு திதி, வேறு கரணா, வேறு யோகம் எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம ஜனன ராசிக்கு அடிப்படையில் இந்த திதி சம்பவித்தால், அதாவது கிராஸ் ஆனால் கண்டிப்பாக திதி சூன்யமாக இருக்கும். அது உங்கள் ஜோடரை கலந்து முக்கியமாக ஆலோசனை செய்து கொள்ளணும். அது மட்டுமல்லாமல் சந்திராஷ்டமம் இல்லாத காலமாக பார்த்துங்க. ஆண் பெண் இருபாலருக்கும் சந்திராஷ்டமம் யாருக்காவது ஒரு ஆள் கூட இருக்கக்கூடாது. அது மாதிரி இதில் சுத்தமான நாளில் முகூர்த்தம் நிர்ணயம் செய்து திருமணம் செய்யும்போது உத்தமம். இந்த முகூர்த்தம் இல்லைன்னா அடுத்த முகூர்த்தம், இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம். ஆனால் நம்ம வாழ்க்கை கரெக்டான முறையில் அமைத்து கொள்ளணும். அது பேரண்ட்ஸ் கரெக்டான முறையில், பெண்ணுடைய வீட்டுக்காரனும் ஆணுடைய வீட்டுக்காரரும் கரெக்டான முறையில் நம்ம பிள்ளைகள் நிர்ணயம் செய்து கொடுக்க வேண்டியது கடமை. ஆகவே இந்த அவிட்ட நட்சத்திரம் மகர ராசிக்கும் அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசிக்கு எத்தகைய பொருத்தம் அமைந்ததுங்கிறத பார்த்தோம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பாலா, ஜெய் பாலா, ஜெய் பாலா. வாழ்க வளமுடன்.